வணக்கம் நண்பர்களே. செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி. இதுவரைக்கும் நம்ம நிறைய தகவல்கள் தலைப்புகள் பார்த்துட்டு வந்தோம். பணம் சம்மந்தமாக அதிகமாக இன்னும் வீடியோ போடலை. இப்போ அடுத்தது இன்றைக்கி பார்க்க போகிறது பணம் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரம், ஒரு ராசி, ஒரு பட்சியில் பிறந்திருப்போம். பட்சிங்கிறது என்னென்னா 5 வகையான பட்சிகள் இருக்குது. அது நான் என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன். இல்லைன்னா என்னுடைய வீடியோவில் இருக்கும். பட்சினா என்னங்கிறது பாருங்கள். பஞ்ச பட்சின்னு சொல்லுவாங்க. 5 வகையான பட்சிகள் இருக்குது. அது வரும். அதாவது ஒரு நாள், இப்போ உதாரணமாக ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 7 நாட்கள் இருக்குது. இப்போ இதில் ஏதாவது ஒரு நாளில் நம்ம பிறந்திருப்போம். நம்மளுடைய நேரம், பிறந்த நேரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த நேரம் நம்ம என்ன கிழமையில் பிறந்திருக்கோமோ அந்த கிழமையில் அந்த நேரத்தில், உதாரணத்துக்கு புதன்கிழமை மதியானம் 2:15 பிறந்தோம் அப்படின்னா, அந்த புதன்கிழமை வாரம் புதன்கிழமை 2:15 ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகுங்க. அதே நேரத்தில் நீங்கள் பிறந்த நேரத்தில் என்ன கிழமையோ அதை பார்த்துக்குங்க. அதில் ஒரு ஓரை அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். அந்த ஓரையில் நீங்கள் எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யலாம். அதே மாதிரி பட்சி சொன்னேன் பார்த்திங்களா, அதில் அரசு நேரம்னு ஒன்று இருக்கும். அதுலேயும் நல்ல காரியங்கள் பண்ணலாம். நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ஒரு லக்னத்தில் பிறந்திருப்போம். அந்த லக்னமும் தினசரி வரும். அதையும் காலண்டரில் பார்த்து அந்த நேரத்துலேயே நமக்கு உண்டான நல்ல விஷயங்களை துவங்கினோம்னா நமக்கு வர வேண்டிய பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் வரணும் அப்படின்னா முதல்ல வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அதுக்குண்டான செயல்பாடுகள் இருக்கணும். அது இருந்தால் மட்டும் பத்தாது. நம்ம இருக்கிற இடம், அலுவலகம், இது எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருக்கணும். சுத்தமாகவும் நறுமணமாகவும் இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக பணம் வரும். நன்றி.